படவிளக்க அகராதி தெரிஞ்சுக்க போகிறோம் குட்டீஸ். இதில் ஒவ்வொரு சொற்களுக்கும் படங்களோட விளக்கங்கள் கொடுத்துருப்பாங்க குட்டீஸ். இன்னைக்கு நாம் மா வரிசையில் வரக்கூடிய சொற்களுக்கு படங்களோட விளக்கங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் குட்டீஸ். ஓகேவா? சரி, வாங்க தெரிஞ்சுக்கலாம். மா, மடிக்கணினி. கணினியை விட எடை குறைந்தது குட்டீஸ். நாம் எங்கே வேணும்னாலும் எடுத்துகிட்டு போகலாம், விரும்பும் இடங்களுக்கு எடுத்து செல்லலாம். குறைந்த மின்னாற்றல் இருந்தாலே போதும், நம்ம சார்ஜ் போட்டு எப்போ வேணும்னாலும் பயன்படுத்திக்கலாம். மாம்பழம். குட்டீஸ், மாம்பழம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. எனக்கும் மாம்பழம் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும் இல்லையா? எல்லாருக்குமே மாம்பழம் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால தான் மாம்பழம் தேசிய கனி. மாம்பழத்திலிருந்து பழச்சாறு, பழப்பாகு இதெல்லாம் தயாரிக்கிறாங்க. பழச்சாறுனா என்னது குட்டீஸ்? ஜூஸு. மாம்பழ ஜூஸு எல்லாருக்கும் பிடிக்கும் குட்டீஸ். முக்கணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? மா, பலா, வாழை. இந்த மூணுத்தில் மாம்பழம் தான் முதன்மையாக இருக்குது குட்டீஸ். முக்கணிகளில் ஒன்று மாம்பழம். ஓகேவா? அடுத்தது மின் தூக்கி. பெரிய பெரிய துணிக்கடைகளுக்கு நீங்கள் போகும்போது லிஃப்ட்டை பயன்படுத்துவீங்க இல்லையா குட்டீஸ்? லிஃப்ட்டு தான் மின் தூக்கி. இந்த மின் தூக்கி படிக்கட்டுகளில் ஏறுவதை எளிதாக்கும் கருவி. இது மின்சாரத்தால் இயங்குது குட்டீஸ். இதனுடைய கதவுகள் திறக்கும்போது விரைவாகவும் மூடும்போது மெதுவாகவும் செயல்படும் குட்டீஸ். மீன். உங்களுக்கு தெரியும் இல்லையா குட்டீஸ்? மீன் எங்க இருக்கும்? தண்ணிக்குள்ள தான் இருக்கும். நாமெல்லாம் மூக்குல சுவாசிக்கிறது போல மீன்கள் செவில்கள் மூலமா சுவாசிக்கும் குட்டீஸ். பல வண்ணங்களில், பல வடிவங்களில் மீன்கள் இருக்கு இல்லையா? குளத்தில் இருக்கிறது குளத்து மீன், ஏரி மீன், கடல் மீன்ல பல வகைகள் இருக்கு இல்லையா குட்டீஸ்? அடுத்தது முத்து. முத்துன்றது நகைகள் எல்லாம் வச்சு செய்வாங்க இல்லையா குட்டீஸ்? இந்த முத்து எங்க இருக்கும்? கடல்ல சிப்பிகளுக்குள்ள இருக்கும். சிப்பி என்ற நீர்வாழ் உயிரினத்திலிருந்து முத்து உருவானது குட்டீஸ். இது ரொம்ப விலை மதிப்புள்ளது. அணிகலன்கள், அதான் நகையெல்லாம் செய்யும்போது அதில் இந்த முத்தை வச்சு அழகுபடுத்துவாங்க. ஓகேவா? அடுத்தது மூங்கில்ல புல்லாங்குழல்லாம் செய்வாங்க இல்லையா குட்டீஸ்? இது ஒரு புல் வகையை சார்ந்தது, மிக வேகமாக வளரக்கூடியது. இந்த மூங்கில் பாண்டா கரடிகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மூங்கில் இலைகளை ரொம்ப விரும்பி உண்ணும். மூங்கிலில் கிடைக்கும் ஒரு வகை அரிசி உணவாகவும் பயன்படுது குட்டீஸ். இதெல்லாம் நமக்கு புதுசாக இருக்கு இல்லையா? மூங்கில்ல வர அரிசியை கூட நாம உணவு தயாரிக்கலாமா பாருங்க. அடுத்தது மெழுகு. தாவரங்கள், விலங்குகளிடமிருந்து கிடைக்குது குட்டீஸ். செயற்கையாகவும் தயாரிக்கிறாங்க. இந்த மெழுகுலேருந்து தான் மிட்டாய்கள், மருந்து பொருட்கள்லாம் செய்கிறாங்க குட்டீஸ். நாம் வீடுகளில் பயன்படுத்துகிற மெழுகுவர்த்தி இருக்கு இல்லையா? அது எதுலேருந்து தயாரிக்கிறாங்கன்னு தெரியுமா குட்டீஸ்? தேன் கூடு இருக்கு இல்லையா? தேன் கூட்டிலேருந்து தேன் எடுத்த பிறகு அந்த கூட்டிலேருந்து தான் மெழுகுவர்த்தி தயாரிக்கிறாங்க குட்டீஸ். மெழுகுவர்த்தி எரியும் போது அந்த மெழுகு எப்படி உருகிறது பார்த்துருக்கீங்க இல்லையா? மெழுகு உருகும் தன்மை கொண்டது. அடுத்தது மேகம். குட்டீஸ், நீர்த்துளிகள்லாம் ஒன்னா சேர்ந்துதான் மேகங்கள் உருவாகுது. இந்த மேகங்கள் குளிர்ச்சி அடைஞ்சு மழையா பெய்யுது இல்லையா குட்டீஸ்? இந்த மேகங்கள் ஒவ்வொன்றுலையும் பல 1000 லிட்டர் தண்ணி இருக்குமா குட்டீஸ்? அடுத்தது மைனாக்கள் கூட்டமாக வாழும் குட்டீஸ். இந்த காக்கைகளை போலவே மைனாக்களும் கூட்டமாக வாழும். காக்கை போலவே இருக்கும், ஆனால் இதனுடைய அழகு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். காக்கையை விட குட்டியாக இருக்கும்.
பூச்சிகளையும் பழங்களையும் விரும்பி உண்ணும் குட்டீஸ். இது எங்க வாழும்? மரப்பொந்துகளில் கூடு கட்டி வாழும். அடுத்தது பாருங்க, மொட்டு. நீங்க உங்க வீட்டு தோட்டத்துலலாம் கூட பூச்செடிகள் வளர்த்துருக்கீங்க இல்லையா? அதுல மொட்டுகள் பார்த்துருக்கீங்க இல்லையா குட்டீஸ்? மொட்டுகள் எவ்வளோ அழகா குட்டியா இருக்கும் இல்லையா? அந்த மொட்டுகள் தான் மலர்ந்து பூவா வருது இல்லையா குட்டீஸ்? மலரின் இதழ்கள் விரியும் முன்பு குவிந்து மூடி இருக்கும். எனவே மொட்டு அப்படின்னு சொல்றோம். மொட்டின் அமைப்பு மலரின் வகையை பொறுத்து வேறுபடும். ஒரு மொட்டு ரொம்ப சின்னதாக இருக்கும், சில மொட்டுகள் நல்லா அகலமாக பெருசாகவும் இருக்கும் குட்டீஸ். அடுத்தது மோர். உங்களுக்கெல்லாம் மோர் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இது எதுலேருந்து தயாரிக்கிறாங்க? உங்கள் வீட்டில் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க இல்லையா? பாலிலிருந்து தயிர் வருது. அந்த தயிர்லேருந்து தான் கடைந்து மோரை தயாரிக்கிறாங்க குட்டீஸ். இது உடலுக்கு குளிர்ச்சியை தரும். வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களெல்லாம் ஆற்றும். அதனால் நாம் மோர் குடிக்கிறது ரொம்ப நல்லது குட்டீஸ். அடுத்தது மௌவல் அப்படின்றது ஒரு வகையான பூ குட்டீஸ். இதை மரமல்லின்னு சொல்லுவாங்க, பன்னீர் பூன்னு சொல்லுவாங்க. இதன் காம்பு ரொம்ப நீளமாக இருக்கும் குட்டீஸ். இதனோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். குட்டீஸ், இன்னைக்கு நீங்கள் மாவரிசையில் வரக்கூடிய சொற்களுக்கு படங்களோட விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க குட்டீஸ். இதே போல் இன்னொரு வீடியோவில் நாம் சந்திக்கலாம். பாய் குட்டீஸ்.